ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த பள்ளியில் ஆங்கில முதுநிலை ஆசிரியராக பணியாற்றி வரும் சரவணன் என்பவர் 12ஆம் வகுப்பு மாணவிகளை பாலியல் ரீதியாக தூண்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தன. இதையடுத்து பள்ளிக்கு வந்த மாணவிகளின் பெற்றோர் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த கல்வித்துறை அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவிகள் இங்கு படிக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் ஆசிரியர் சரவணன் தங்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சித்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்க அரசு மேல்நிலை பள்ளி முதுகுளத்தூர்ல படிக்கிறோம். இங்க படிக்கிற பெண்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. 11th 12th பிள்ளைங்க எல்லாத்தையுமே இங்கிலீஷ் சார் ரொம்ப தப்பா நடந்துக்கிறாரு. மேல உட்காந்துருக்கையில வாலண்டியரா அவரே பேசுறது, நாங்களே அவரை அவாய்ட் பண்ணாலும் இவர் தப்பா பேசுறாரு தெரிஞ்சே நாங்க அவாய்ட் பண்ணாலும் அவரா பேசுறது கிட்ட வர்றது, தப்பான வார்த்தைகள் பேசுறது. அவர் ஒரு நாள் கூட எங்க கண்ணை பார்த்து பேசினதே இல்ல. அவர் எங்க மூஞ்சியை பார்த்தே பேச மாட்டாரு. எல்லாமே கீழே பார்த்து மேல பார்த்தே பேசுவாரு. கீழே கண்ணை பார்த்தே ஒரு நாள் அவர் பாதுகாப்பே இல்ல. இதேபோல் மாணவிகளின் பெற்றோர்களும் ஆசிரியர் சரவணன் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக உதட்டை கடித்தபடி மாணவிகளிடம் ஆபாச முறையில் பேசியதாகவும், தனியாக இருக்கும் மாணவிகள் தன்னிடம் பேசி மகிழ்ச்சியாக இருக்கும்படி அழைத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். 12வது படிக்கிற ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கிற பிள்ளைங்கள் இங்கிலீஷ் டீச்சர் சரவணன்கிறவர் பிள்ளைங்க டாய்லெட் போச்சுன்னு சொன்னா போயிட்டு வரும்போது அவருக்கு என்ன வேலை, இங்கே நீ பெல்ட்டை ஒழுங்கா போட்டியா, அதை ஒழுங்கா போட்டியா, அதை உருவி போட்டியான்னு கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த சினிமாக்கள்ல செக்ஸ் பாட்டு பாடுற மாதிரி உதட்ட கடிச்சு பாடுவாங்க, அது மாதிரி கடிச்சுக்கிட்டு பேசுறாராம். இது எந்த விதத்துல நியாயம்? இப்ப ஹெச்எம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கேட்கணும்னு சொல்ற, நான் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்காம எந்திரிச்சு போறாரு. இப்ப எப்படின்னா, இப்ப பிள்ளைகள் சில சமயங்கள்ல அமைதியா இருந்தாங்கன்னா, என்ன சும்மா அமைதியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்க மாட்டீங்களா, வாங்க உங்களுக்காண்டிதான் நாங்க இருக்கோம், எந்த நேரம் வேணாலும் கூப்பிடுங்க, சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்ட்டு தனியா இருக்கிற பிள்ளைகள்கிட்ட பலமுறை போய் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாராம். இது தகுந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்க பெற்றோர்கள் எல்லாரும் பெரிய போராட்டத்துலதான் இறங்குவோம் நாங்க சொல்லிக்கிறோம். அதுதான் இது ஒருத்தர் புரிஞ்சுக்கிறா, நீ என்னை புரிஞ்சுக்க, நான் உன்னை புரிஞ்சுக்க. இவரை புரியுது யாரு சார்? கட்டின மனைவி புரிஞ்சுக்கிறானு, இல்லாட்டா அவர் பிள்ளைங்க புரிஞ்சுக்கலாம், அவர் பெத்த தாய் புரிஞ்சுக்கிறானு. என்ன புரிஞ்சுக்குங்க என்ன சார் புரிய சொல்ற? நீ பாடம் நடத்து, பாடத்துல நீ சரியா கேட்டியா, டவுட் இருந்தா கேளுன்னு கேட்டா அது பாயிண்ட். அதை விட்டுட்டு என்னை நல்லா புரிஞ்சுக்குங்க, என்னை நல்லா புரிஞ்சுக்கிறேன் என்ன சார் புரிய சொல்ற? அது மட்டும் இல்ல, இப்ப எல்லா டீச்சர்கிட்டையும் நம்ம விசாரிச்சு கேட்கும்போது அவர் மேல நிறைய பேர் அதிக பெண் ஆசிரியர்கள் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இந்நிலையில் மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் ஆபாச ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.